ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உமது அடியார்கள் உம்மை ஆராதிக்க இருக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இவை எல்லாவற்றையும் அன்பாய் கேட்கிறோம் சுவாமி. ஆமீன். ஒரு பாடலிலிருந்து ஒரு சில அடிகளை பாட கேட்போம். நிந்தை கேருதே துராரா ஓந்தம் திருவை மேன்மை ஓந்தம் திருவை மேன்மை சுந்தரமியோ எங்கள் பூவில் சுந்தரமியோ எங்கள் பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் இந்த இரு கேத்துராஜா ஓங்கம் திருவை மேன்மை ஓங்கம் திருவை மேன்மை திரண்ட ஆசி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும் திரண்ட ஆசி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும் குருதை நோக்கி பார்க்க எனக்கு குருதை நோக்கி பார்க்க எனக்கு உரிமை பெருமை யாவும் அற்பமே உரிமை பெருமை யாவும் அற்பமே இந்த கீழுதே துராஜா உங்கள் திருவை மேன்மை உங்கள் திருவை மேன்மை குருசே ஆசிக்கல்லா ஊத்தமற்ற ஜீவநதியா குருசே ஆசிக்கல்லா ஊத்தமற்ற ஜீவநதியா துங்கரத்தோ மூற்றில் மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மையாகிறேன் தூய்மை அடைந்து மேன்மையாகிறேன் இந்த கீரு தீதுராஜா உங்கள் சிலுவை மேன்மை உங்கள் சிலுவை மேன்மை. யோவான் சுவிசேஷகம் 4ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் இருந்து 54வது வசனங்கள் வரை. 2 நாளைக்கு பின்பு அவர் அவிடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசுதாமே சொல்லியிருந்தார். அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார்.
அப்பொழுது கப்பர் நகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவருடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாயிருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறார் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. உடைய வேத வசனங்களுக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. உடைய மேன்மையான வழியை எங்களுக்கு அறிவித்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை நம்பி உண்மையில் அதிகமாக விசுவாசம் வைத்து ராஜனே ஓட எங்களுக்கு கிருபைதான். எங்களுடைய குடும்பங்களிலே அநேக மக்கள், வியாதிப்பட்ட மக்கள் உண்டு சுவாமி. அவர்களுக்காக வருகிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வியாதிப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் தொடுபடியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் நீர் தேவனாயிருக்கிறீர். உம்முடைய கையை நீட்டி வியாதிப்பட்ட மக்களை தொட்டு அவர்களுக்கு சுகம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. கொடிய வியாதிகள் ஒருவேளை உம்முடைய பிள்ளைகளை பிடித்திருக்கலாம். நேசர் அவர்களை தொட்டு சுகம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சுகம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் சுகம் கொடுத்தார் என்று ஒவ்வொரு மக்களும் சொல்ல, மற்றவரிடத்திலே பறைசாற்ற கிருபைதாரும் சுவாமி. குடும்பங்களோடு கிருபை இருக்கட்டும். பொருளாதார தேவைகளை சந்தியும். திருமண காரியங்களை நடத்தித்தாரும். எங்கள் தேசத்தில் உள்ள அறியாமையை மாற்றி போடும். குடும்பங்களிலே வறுமை கோட்டு கீழாக இருக்கிறார்கள், இரக்கம் பாராட்டும். தலைவர்களோடு கிருபை இருக்கட்டும். நல்ல திட்டங்களை தீட்டி மக்களுக்கு வாழ்க்கையிலே உயர்வை கொடுக்கும்படியாய் நல்ல காரியங்களை நல்ல ஞானத்தால் நிறைத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாப்பு கொடும். அவருடைய கடமைகளிலே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். உண்மை புத்தகமாய் கடமைகளை செய்து அவர்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலே அவர்களை உயர்வாக எண்ணி அவர்களுக்கு தயவு கிடைக்க, பெரிய மக்களிடமிருந்து தயவு கிடைக்க கிருபைதாரும் காத்துக்கொள்ளும். இப்படி வரைக்கு ஆயத்தப்படுத்தும். இவை எல்லாவற்றையும் அன்பாய் கேட்கிறோம் சாமி. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா.